நீங்கள் சொன்னது கரெக்ட். இந்த 2019 நீங்கள் பல்வேறு பணிகளை இந்த மக்களவை தொகுதியில் நீங்கள் செய்திருக்கிறதால தான் 2ஆம் முறையாவது உங்கள் திமுக வேட்பாளராக அங்கே அறிவிச்சிருப்பதாகவும் தொடர்ந்து கருத்து நிலவுது. இந்த சூழ்நிலையில் இப்போ வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, நீங்கள் வேலூர் தொகுதியை பொறுத்தவரை அந்த 6 தொகுதிகள் வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளிலும் பல்வேறு பணிகளை நீங்கள் முன்னெடுத்து பண்ணியிருக்கீங்க. இருந்த போதிலும் இந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் இந்த வேலூர் மக்களவை தொகுதிக்கான கோரிக்கைகளாக எழுப்பி, முக்கியமான கோரிக்கைகளாக என்னென்ன கோரிக்கைகளை எழுப்புனீங்க, அதில் எது நிறைவேறியிருக்கு, எது இன்னும் இந்த பணிகள் தொடங்கப்படாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பார்லிமெண்ட்டில் நீங்கள் எழுப்பிய கோரிக்கைகளில் மத்திய அமைச்சகம் அதுக்கு உரிய பதிலையோ அல்லது உரிய நடவடிக்கைகளோ எடுத்ததுன்னு உடனடியாக எடுத்தது எது, தாமதமாக எடுத்தது எது, இன்னும் எடுக்க போகாத கோரிக்கைகள் என்னென்ன, அதை மட்டும் கொஞ்சம். அதாவது பாராளுமன்றத்துக்கு உள்ள செல்லும் பொழுதே நான் வைத்த முக்கியமான முதல் கோரிக்கை அந்த சத்துவாச்சாரி பாலம். அதற்கு மத்திய சர்க்கார் செவி சாய்த்து அதற்கான திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது நடந்து முடிஞ்சிருச்சு. வேலூர்ல எப்படி சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடியில ஏர்போர்ட் இருக்கோ, அதே மாதிரி வேலூருக்கு ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும்ன்றது எங்களோட நீண்ட நாள் ஆசை. அந்த ஏர்போர்ட் கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட ஒரு கிடப்பில போட்டு வச்சிருந்தாங்க. அது எடுக்கவே இல்லை. கடந்த முறை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, அந்த இருந்த மாநில சர்க்காரும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல, கிடப்பில போட்டு வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த திட்டத்தை கையில எடுத்து யாருமே இப்ப பொதார் வங்கி போய் இருந்தக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை படிப்படியாக மத்திய சர்க்காரிடம் நிறைய முறை பாராளுமன்றத்துல அதை பத்தி பேசி அந்த உடான் ஸ்கீமுக்கு அதிக நிதிகளை ஒதுக்க செய்து, அதே மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட மீட்டிங், அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸோட மீட்டிங் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட சின்ன ரன்வேவா இருந்தது. நான் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா திறப்பு விழாக்கு தயாரா இருக்கு. ஆனா தேர்தல் காரணத்துக்காக எங்க நான் இந்த ஏர்போர்ட்டை நான் திறந்து வச்சுட்டேன்னா என் பேர் அதுல வந்துருமோன்னு பயந்த மத்திய சர்க்கார் அதை டிலே பண்ணிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் நியாயம் எங்க பக்கம் இருக்குன்றதுக்கு உதாரணமாக நேற்று பிரதம மந்திரி நான் ரெடி பண்ண ஏர்போர்ட்ல அவர் திறப்பு விழா பண்றதுக்கு முன்னாடியே அது சரியில்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவைகளால இல்ல, இது தரமான ஏர்போர்ட், விமான நிலையம்ன்றதுக்கு சான்று கொடுக்கறதுக்கு மாதிரி அவர் நேற்று அதுலதான் இறங்கினாரு. இறங்கி அதே மாதிரி நான் பெற்று கொடுத்த அந்த வேலூர் கோட்டை மைதான வளாகத்துலதான் நேற்று அவரும் உரையாற்றி இருக்கிறார். ஆகையால அதுதான் சொன்னேன், நான் போட்ட ரோட்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்தாரு அப்படின்றதுதான் அது அடையாளம். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப போராடி வாங்கினது குடியாத்தம் லிங்க் ரோடு 221 கோடி ரூபாயில கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த முடியாது, பணம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாங்க போட்டு கொடுத்துருக்கோம், முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போராடிதான் நான் அதை வாங்கினேன். அதே போல நிறைய தொகுதிக்கும் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டு இஷ்யூஸும் பேசியிருக்கேன், இந்தியாவோட இஷ்யூஸும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். உதாரணத்துக்கு என்னோட வேலூர் பாராளுமன்றத்துல எனக்கு வாக்கு அதிகமான இஸ்லாமிய சகோதரர் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி என்னோடது. சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி. இதுல மத்திய சர்க்கார் கொண்டு வந்த அந்த சிஏஏ, என்ஆர்சி, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகிய சட்டங்களுக்கு அதிகமா குரல் கொடுத்து நான் மத்திய சர்க்காருக்கு நிர்பந்தம் கொடுத்திருக்கேன். நான் எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்கும் பொழுது அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசி அதற்காக நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா மத்திய சர்க்கார் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுவதா இல்லை. அது பாராமுகமாகவும் இருந்தார்கள். அந்த வலுக்கட்டாயமாக அந்த புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றி இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தங்களுடைய அந்த கடினமான பாடத்திட்டங்களை புகுத்தி இருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படாதது. அதையும் முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நான் கேட்டும் மத்திய சர்க்கார் கொடுக்காம இருந்தது என்னன்னா, நான் அதிகமா பேசினது எதுனா வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய நியூ டவுன் மேம்பாலம். வாணியம்பாடியில LC 81 சொல்லப்படக்கூடிய நியூ டவுன் மேம்பாலம். அந்த மேம்பாலம் என்னன்னா, மக்கள் அன்றாடம் இந்த பக்கம் அந்த பக்கம் செல்லக்கூடிய பகுதி, வியாபாரிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி, அது மட்டும் இல்லாம மாணவர்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதி. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அந்த நியூ டவுன் மேம்பாலத்தை யாருமே எதுவுமே செய்யாம வச்சிருந்தாங்க. நான் பாராளுமன்றத்துல பேசி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு இங்க தயார் பண்ண உடனே அதுக்கான ப்ராஜெக்ட்ல போட்டு
சரி பண்ணலாம்னு சொல்லி மத்திய சர்க்கார் சொல்லும் பொழுது, அப்போ ஒரு அமைச்சர் வந்து மத்திய சர்க்காரோட அமைச்சர் இங்க வந்து தொகுதி பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் அந்த பகுதிகளெல்லாம் செல்லும் பொழுது, இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறுத்துங்க, இது பண்ணா கதிரானந்துக்கு நல்ல பேர் வந்துரும், வரலாற்றுல வந்து கதிரானந்தோட பேர் இடம்பெறும், அந்த பேர் அவருக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி வாண்டடா அந்த ப்ராஜெக்ட வந்து மீண்டும் கிடப்பில போட்டாங்க. நான் ரயில்வே கமிட்டியில சென்னையில பேசும்பொழுது அந்த அந்த LC-81 வாணியம்பாடியை மீண்டும் அதை கொண்டு வந்தே ஆகணும், கையில எடுத்து ஆகணும், வேற வழியே கிடையாதுன்னு சொன்ன உடனே இப்போ அந்த அந்த LC-81ன்றதுக்காக ஒரு பாலத்தை அமைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலைகள், டெண்டர், இவைகள் எல்லாம் இந்த தேர்தல் நடக்கிறதுனால நடக்காது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச உடனே அதற்கான வேலைகள் நடக்கும். கண்டிப்பாக அந்த LC-81 நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி, பெற்று தந்த ஒரு வாக்குறுதி, அது நிறைவேற்றப்படும் என்பது உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.